ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 18th February. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஸோ எடிட்டோரியல்ஸ் மாதிரி இல்லை இல்லையா? ஸோ page 14 is the price control of Stents essential அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன, GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டென்ட் அப்படின்னா வந்துட்டு STENT. இந்த கரோனரி ஆர்ட்ரி, அதாவது இரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும் போது அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை சரி பண்ணுறதுக்காக வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஒரு மெட்டலில் வந்து செஞ்சு அதை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளட் ஃப்ளோ வந்து அது சரி பண்ணிவிடும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேர் மெட்டல் ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டென்ஸ் இருக்குது. அது ஜஸ்ட் அந்த மெட்டலை இன்சர்ட் பண்ணுறது. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டென்ஸ் என்ன அப்படின்னா DES, அதாவது ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் அந்த ஸ்டென்ட்டில் வந்து கொஞ்சம் ட்ரக் வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரக்கை வந்து அது ரிலீஸ் பண்ணும் அந்த டார்கெட்டட் சைட்டில். ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க 2016. முதல்ல வந்து இந்த அந்த ஸ்டென்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் இருக்குது, அது வந்து ரெகுலேட் பண்ணணுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோன்னா கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும், அதனால ஹை மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி, இறப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தே ஆர் ஃபைண்டிங் அவுட். அதில் முக்கியமாக பார்த்தோன்னா, இந்த ஸ்டென்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறா அப்படின்னா, வந்து அன்எத்திக்கலாக வந்து பார்த்தோன்னா இந்த மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மல்டிநேஷ்னல் ஸ்டென்ட் மேக்கர்ஸ், அவங்களாம் வந்து நிறைய காஸ்ட்டுக்கு வந்து விற்கிறாங்க. அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 400% வரைக்கும் அது வந்து விற்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஒரு நெக்ஸஸ் ஏற்படுது பிட்வீன் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அந்த ஸ்டென்ட் இது பண்ணுற டாக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ்க்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாத இடத்துல வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிக் அதிகமாக பண்ணுறது, ஓகேவா, பைபாஸ் சர்ஜரி பண்ணாமல் தேவையில்லாமல் இந்த ஸ்டண்ட் வந்து அதிகமாக பண்ணுறது. அதாவது அது அப்போ தானே அது வாங்குவாங்க ஸ்டென்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக, அதை வந்து வாங்க வைக்கணுங்கிறதுக்காகவே அன்னெசரி ஸ்டென்ட் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இஷ்யூ. ரெண்டாவது வந்து ஆக்சசபிலிட்டி, அதாவது அந்த விலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரோடையுமே ஆக்சசபிலிட்டி இல்லையா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரெகுலேட் பண்ணணும் கண்டிப்பாக அந்த ஸ்டென்ட் மார்க்கெட்டை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இப்போ கரண்டாக நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரெகுலேட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, இதை நம்ம பார்த்துக்கணும். NPPA, நேஷ்னல் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் ப்ரைசிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் உள்ள ட்ரக்ஸ் எல்லாம் சீலிங் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு கீழே தான் அது விற்கணும், அதாவது ஜெனரிக்காக உள்ள மெடிசன்ஸ்க்குலாம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இவங்க வந்து இந்த ஸ்டென்ட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. 85% வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் இயர். ஸோ இப்போ என்ன நியூஸில் இருக்குது அப்படின்னா, அகெயின் அந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ட்ஸ், அதோட காஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் பேர் மெட்டல் ஸ்டென்ஸோட காஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேர் மெட்டல் ஸ்டென்ஸுங்கிறதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்டனோசிஸ், அதாவது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் ஆர்ட்ரி வந்து இன்னும் அப்நார்மலாக போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்காம். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லையா பேர் மெட்டல் ஸ்டென்ஸை. ஸோ அதோட யூசேஜை வந்து கம்மி பண்ணணும் பேர் மெட்டல் ஸ்டென்ஸை. அதனால் ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ஸோட யூசேஜ் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்டெப் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்த ஸ்டெப்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சியும் பெட்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல், அதுவும் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து வரப்போகுது. ஸோ இவங்க IMA இருக்காங்க இல்லையா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இதை வந்து ஒரு போல்டு மூவ் அப்படின்னு சொல்லி இதை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கரோனரி ஆர்டரிஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சசபிலிட்டியும் தேவையில்லாத இந்த ஸ்டென்ட் இம்ப்ளான்ட்ஸையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது வந்து எசென்ஷியல். ஸோ நம்ம வந்து ஸ்டென்ட்டை வச்சு நம்மளுக்கு வந்து GS3 வந்து கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பீயிங் பேஜ் 7. ஸோ அதுவுமே இந்த ஸ்டென்ட்டை பற்றின விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் டாபிக் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அ கட் தட் டசன்ட் கோ டீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னதான் இந்த ஸ்டென்ட் கரோனரி ஸ்டென்ட்டோடைய காஸ்டெல்லாம் கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் கேப் பண்ணி குறைச்சாலும், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா, எஸ்பெஷலி ப்ரைவேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது அதில் ஒரு வேலையை பண்ணுறாங்க. அதாவது கார்டியாக் சர்ஜரி பேக்கேஜை வந்து அதில் வேறு வகையில் மெடிக்கேஷன் மூலமாகவோ இல்லை அதில் யூஸ் பண்ணுற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாகவோ காஸ்ட்டை வந்து எஸ்கலேட் பண்ணி ஃபர்தராக வந்து இந்த ப்ரைஸ் கேப்பிங்கோடைய எஃபெக்ட், அதாவது அந்த அஃபோர்டபிலிட்டியை வந்து அந்த மக்களுக்கு போய் ரீச் ஆக விடாமல் செஞ்சிடறாங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கிளோட க்ரக்ஸு.
ஸோ அகெயின் இதில் வந்து இப்போ நடந்த அந்த ப்ரைஸ் கேப்பிங் பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸ் கேப்பிங் வரதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் நிறைய எம்என்சிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூ ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே வந்து லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு சிலவங்க வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்குது, அவங்க அடுத்த ஜெனரேஷன் ஸ்டன்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் உள்ளதை வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களால வந்து அதை வாங்க முடியாமல் போயிடுது இல்லையா. ஸோ அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து நம்மளுடைய இப்போ மார்க்கெட்டில் இருக்கும்போது பார்த்தா செகண்ட் ஜெனரேஷன் ஸ்டென்ஸ் ஆமாம். ஸோ இப்போ தேர்டு ஃபோர்த் ஜெனரேஷன்லாம் வந்துருச்சாமா. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, எப்படி தான் இந்த ஓவரால் காஸ்ட் ஆஃப் ஏஞ்சியோபிளாஸ்டியை இவங்க வந்து கூட வச்சு விற்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, கார்டியாக் கத்தீட்டர்ஸ், பலூன் கத்தீட்டர், அதுக்கப்புறம் கைடு ஒயர்ஸ், இந்த மாதிரி ஏஞ்சியோபிளாஸ்டிக் தேவைப்படுற விஷயங்கள், மெடிக்கேஷன், அதெல்லாம் வந்து காஸ்ட் அதிகம் பண்ணி ஃபைனலாக வந்து என்னென்னா அவங்க வந்து லாபம் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன தான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த என்டையர் ப்ரொசீஜர் இருக்குல்ல ஏஞ்சியோபிளாஸ்டி, அதை வந்து எசென்ஷியல் மெடிக்கேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொண்டு வந்து அதுக்குள்ளே அதை வைக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரக்ஸு, அப்புறம் மெடிசின்ஸு, அப்புறம் இந்த ஸ்டண்ட், இதெல்லாம் வந்து எசென்ஷியல் மெடிசின்ஸ் அதுக்கு கீழே கொண்டு வந்து ப்ரைஸ் கேப்பிங் பண்ணுறோம் இல்லையா. மெயினாக இந்த என்டையர் ப்ரொசீஜரையுமே அதே மாதிரி எசென்ஷியல் மெடிக்கேஷன் கொண்டு வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்து மக்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், தி லோ டவுன் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரெனுவல். ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதோடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சில இண்டிகேட்டர்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுது இல்லையா. ஸோ அது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தோன்னா, ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டார் வந்து பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இண்டிகேட்டர்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் 2 months வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி வந்து அச்சீவ் ஆனிச்சு, இது வந்து என்னத்தை காட்டுது அப்படின்னா, ஓவராலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிறது இது டினோட் பண்ணுது. ஸோ ஏன் வந்து இது எப்படி நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த மந்தில் என்ன மாதிரி நிலமை, அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் என்ன நிலமை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் அதில் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த இண்டிகேஷன் வந்து காமிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா நவம்பரில் வந்து நம்மளுக்கே தெரியும் டிமானிட்டைசேஷனால் ஹெவி இம்பேக்ட் நடந்திருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் அகெயின் க்ரோத் நோக்கி போகும்போது அகெயின் ஜிஎஸ்டினால ஒரு ஃபாலோ அவுட் நடந்திருக்கும். ஸோ அகெயின் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அண்ட் தென் நிறைய இன்வென்ட்ரியில் வந்து அவங்களுடைய குட்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணது மூலமாக திருப்பி வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரெக்கவர் ஆகிருக்கு, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் நடந்திருக்கு அப்படின்றாங்க. சில அதர் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டியும் கொஞ்சம் இப்போ வந்து அதோடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி பூஸ்டப் ஆகுது. அண்ட் தென் நம்ம வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம் வந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ். ஸோ நம்மளுடைய இது வந்து பாசிட்டிவ் சொன்னோம். ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சொல்லப்படுற இந்த இண்டெக்ஸஸ்லாம் மெயினாக வந்து பார்த்தோன்னா ஃபார்மல் செக்டார் மட்டும்தான் வந்து இது டினோட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் அபவுட் இன்ஃபார்மல் செக்டார், அதுதான் வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கு லார்ஜ் செக்மெண்ட்டாக அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களாம் இன்னுமுமே அந்த டிமானிட்டைசேஷனால் வந்து ரெக்கவர் ஆக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவாக மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா வந்து ரொம்ப வந்து டேக்ஸ் போடுது பயங்கரமாக. எதுக்குன்னா, ஹார்லே டேவிட்சன் இது இருக்கும் இல்லையா, மோட்டார் பைக் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வந்து போடுறீங்க டேக்ஸு, இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து டேக்ஸ் போடுறாரோ இல்லையோ, பட் அந்த மாதிரி அவர் ஒரு பப்ளிக் ஃபார்மில் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் எக்ஸ்போர்ட்டுக்கு மேலே ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணிடுதுல. அப்போ நம்மளுடைய ஸ்டாக்ஸோட வேல்யூஸ் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியை வந்து இந்த குளோபல் ஃபீல்டு வந்து இப்போ வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரலான வியூ என்னென்னா, நம்மளுடைய எக்கனாமியும் மேனுஃபேக்சரிங் செக்டாரும் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல், ட்ராக்கிங் ஹெல்த் ஒயர்லெஸ்லி, அது பீயிங் பேஜில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய ஹெல்த் பற்றின ஆர்டிகல்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கீழேயும் நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து கவர்னன்ஸ் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணி ஹெல்த் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அதுலேருந்து எக்ஸாம்பிள் கோட் பண்ணணும்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம். இது பேர் வந்து வின்சென்ஸ், அதாவது VINCENSE அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ராஜன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னை பேஸ்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நான் இன்வேசிவான ஒரு மெக்கானிசம், அதாவது பேஷண்ட்ஸை வந்து அவங்களுடைய கீ பராமீட்டர்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுடைய பிளட் சுகர்,
குளுக்கோஸ் லெவல் இதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ்லேருந்தே அவங்களுக்கு மெஷர் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம், அவங்க வந்து கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த வின்சென்ஸுங்கிறத வந்து நம்மள அந்த வயசானவங்களுடைய கையில் வந்து மாட்டி விட்டுறணும், வியரோடைய ஃபிங்கரில் மாட்டிடணும். அதோடைய வந்து ஒரு வியரபிள் டிவைஸ் ஒன்று இருக்கும். லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் மாதிரி அதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளிப்பு பண்ணது வந்து என்னென்னா அவங்களுடைய ரெஸ்பிரேஷன் ரேட்டு, பல்ஸு, அப்புறம் வந்து டெம்பரேச்சர், அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ளூடூத் வழியாக வந்து நம்ம மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணிவிடும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இது பீரியாடிக்காக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்வர் இருக்கும், அது க்ளவுடில் இருக்குமா, அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டிஸ்டன்ஸாக இருக்கிற டாக்டர் வந்து வியூ பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதில் வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு தேவையான அல்காரிதம் ஃபார் டெஸ்டிங் குளுக்கோஸ் லெவல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரதுக்கு தான் இந்த வின்சென்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. பட் அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் ஒன்று மெயினாக பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியா சொல்கிறோம்ல, அந்த டாப்பிக்லேயும் இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டுவர்ட்ஸ் டிஜிட்டைசேஷன் போகும்போது ஹெல்த் கேரையும் அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஆக்சசபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ரொம்ப தூரமாக இருக்கிற ரூரல் ஏரியாஸ் அங்கே ஆக்சசபிலிட்டி நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்டர்நெட் பெனட்ரேஷன் அதிகமாக ஆக வி கேன் கிவ் தி அஃபோர்டபிலிட்டி அவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், அதாவது ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கிறப்ப இந்த ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வல்னரபிளான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நியூலி டிஸ்சார்ஜ்டு ஒன்ஸ், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த டிவைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், த லாங் மார்ச் இன்டு அவுட்டர் ஸ்பேஸ். இது வந்து டிஸ்பேச்சஸ் பேஜ் நம்பர் 5 அதில் இருக்குது, செக்ஷன் 2 அந்த பேப்பரில். ஸோ இது வந்து முக்கியமான அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு நேம் இருக்குதுல்ல, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். பெய்டு 3 அப்படிங்கிற சேட்டலைட்ஸை வந்து சைனா வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு லான்ச் பண்ணப்பட்ட அந்த ஃபெசிலிட்டி பேர் தான் வந்து சின்சாங் சேட்டலைட் லான்ச் சென்டர். ஸோ இவங்க சைனாவோட பிளான் என்னென்னா 2020 வந்து என்னென்னா அந்த பெய்டு இதை வந்து முடிச்சிடணும். பெய்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ யூஎஸோடைய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பொசிஷனிங் சர்வீசஸை கொடுக்குறது, நேவிகேஷன் சர்வீசஸ்லாம் கொடுக்குற விஷயந்தான் வந்து சைனா வந்து அவங்களுடைய ஓன் கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பேர் தான் பெய்டு. ஸோ இதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா வச்சுருக்க ஓன் நேவிகேஷன் ஆப்ஷன் பேர் வந்து குளோனாஸ், யூரோப்போடது வந்து கலீலியோ, அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்தியாவோட விஷயம் நம்ம வந்து நியூஸில் இருந்திருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, IRNSS. ஸோ அதை வந்து நாவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். நாவிக்கில் வந்து 7 சேட்டலைட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு மட்டும் இது கொடுக்காம 1500 கிலோமீட்டர் பார்டர் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து உள்ள பார்டர் வரைக்கும் நம்மளால் வந்து இந்த சேட்டலைட் பொசிஷனிங் சிஸ்டம் அண்ட் சர்வீசஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நம்ம அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரியே வந்து சைனாவும் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் தான் பெய்டு. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா, அந்த பேஸ் ஃபெசிலிட்டி வந்து ஜின்ஜாங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோங்க அப்படின்னா, இது மிலிட்டரி டைமென்ஷன்லையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாட் ஒன்லி ஸ்பேஸ் அதோட இது ரிசர்ச் அந்த மட்டும் இல்லாமல் மிலிட்டரி டைமென்ஷன். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ட்ரோன்ஸ் இருக்குல்ல, UAVஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அக்யூரேட்டான கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த பெய்டு வந்து சக்ஸஸ் ஆனிச்சுன்னா கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, அதில் வந்து ஹை அக்யூரேட்டான வந்து அட்டாமிக் கிளாக்ஸ் வச்சுருக்காங்களா, அதனால் கரெக்டாக ப்ரெசிஷனாக வந்து அந்த இம்பல்ஸ் வந்து அதால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சைனா வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ்லேயும் இந்த மாதிரி அவங்க வந்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு டேர்ம் இதில் கொடுத்துருக்காங்க, லாங் மார்ச் 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ லாங் மார்ச் 9 இட் இஸ் ரிலேட்டடோ அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெவி லிஃப்ட் கேரியர் ராக்கெட், ஓகேவா. அதை வந்து ஃபியூச்சரில் வந்து 2013 வந்து ஹெவியான விஷயங்கள் நிறைய லோடு வந்து ஸ்பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ராக்கெட் பேர் தான் லாங் மார்ச் 9 அப்படிங்கிறது.